பிறந்த இடத்த ராமன் சிலை எப்படி வச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த சிலையை பார்த்து. பிறந்த இடத்திலேயே கட்டி இருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு. ராமாயணம் நடந்தது மதுரையிலையும் கன்னியாகுமரிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு ஆன்மீகம். உலக மக்களின் மாண்பு திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். அதாவது காபா இந்த 13 பார்த்துட்டு இது பார்த்தா தான் புரியும். அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ. இன்னொன்று இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோருக்கும் மாணவன் தமிழ் இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எப்போ அவங்கள ரொம்ப ஆழமாக நீங்கள் அவங்கள சிந்திக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திங்க, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, நீங்கள் இது என்ன செய்யலாம், ஒருத்தவங்க நோயாளி ஆகிட்டாங்க, இது நம்ம எங்கே போய் எந்த டாக்டரை போய் சந்திக்கலாம்னு நம்ம சிந்திச்சு நம்ம ஏதோ ஒரு டாக்டரை சூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம மிஸ்டேக்கும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல தான் அவங்க அறிவு வேலை செஞ்சிடும். ஏன்னா நம்ம தான் அவங்க அறிவுலேருந்து எடுப்போம். அப்போ அவங்க நம்மளை பழி வாங்கிடுவாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சர். அது உங்களுக்கு தெரியாது எல்லோருக்கும் மாம்டேட் எப்படியாப்பட்டவங்கன்னு. அதுக்கு நீங்கள் ஃபுல் வரலாறு பார்க்கணும். இருந்தாலும் நான் சுருக்கமாக பேசுகிறதுனால இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், கண்டினியூ பாருங்கள். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வருவேன் என்று சொன்னார். ஆனால் போகலை. ஏன்னா இலங்கையிலிருந்து 2 நாட்களுக்கு முன்னாலேயே கொஞ்சம் இழுப இயக்கங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் ராமர் கோயிலுக்கு போகலை. பவதார நிவரன் மரணத்துக்கு எனதோடைய அனுதாபங்கள். மேலும் எல்லோருக்கும் மாம்டேட் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நான் அவங்கள்ட்ட வேண்டிக்கிறேன். மேலும் இதில் முக்கியமான அவங்க அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த மரணத்துக்கும் இந்த நோய்க்கும் மாம்டேடுக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில அறிவிகள் வேலை செய்யுது. அதாவது ஒரு பக்கம் விஜயகாந்த் மரணத்தை நோக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கணும் அப்படி ஒரு தேதியை நிர்ணயித்து அவர் ஒரு சிலை பாலராமனா ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. யாரும் பார்க்கலல்ல, கற்பனை உருவம் தானே, அது ரொம்ப அழகாக இருக்கணும், எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும்னு கொடுக்குறாங்க அந்த உருவத்தை. நல்லா பார்த்துங்க, இங்கே ஒரு அறிவு வேலை செய்யுது. எப்படி உருவம் அமைக்கலாம், எப்படியாவது கற்பனை தான், அது அறிவு உள்ள ஆழ்ந்து. இங்கேருந்து அவர் ஏற்கனவே ஒரு நோயாளியாக இருக்கிறாரு. அவர் மரணத்தை நோக்கிற, எல்லாரும் மரணிக்கிறது தான், அவர் ஒரு மரணத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த மரணம் அவருக்கு தேவையானது ஒன்று தான் விஜயகாந்துக்கு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், கர்ண கொலை கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கஷ்டம். சில பேர் அவர் மரணத்தை பார்த்தவங்க, அவரை பார்த்தவங்க சந்தோஷப்படுவாங்க, நல்லதாச்சு, அவர் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வச்சுங்க. ஒரு பக்கம் மரண செய்தி, அதில் ஒரு சில அதிசயங்கள் நானே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய சிலை ராமர் அவர் முகம் மாதிரி இருக்குது அந்த ராமர் சிலை. ஆனால் நான் சொல்கிற ராமாயணம் மதுரையில் நடந்ததாக ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த பக்கம் ஒரு அறிவு இப்படி ஒன்று வேலை செய்யுது. சரிங்களா? இதுக்கு இடையில் இளையராஜா எப்படின்னா ஒரு சிவர் பக்தர். நான் அந்த சிவர் பக்தர் எப்படியாப்பட்டவர்னா இசை நாணம்னா அவர் கடந்து அவருக்குள்ளே வெளியே வந்தது தான். அவருடைய இசையெல்லாம் நம்ம மாமம் டேட் கொடுத்த இசை தான். நீங்கள் அது இளையராஜாவே சொல்லுவார், எனக்குள் கடவுள் இருக்கிற மாதிரி. அவர் கடைசி வரைக்கும் மாம் டேட்டை புரிஞ்சிக்கல. இனியாவது என் வீடியோ எப்பயா பார்த்தா புரிஞ்சுக்கிட்டோம் அவர் யாருன்னு. அவர் அந்த நாணம், இசை நாணி அப்படி என்ற ஒருத்தவர் ராமன் இடத்துக்கு போகணுன்னு இருந்தார். ஆனால் இப்போ பாவதரணி ஆனது எல்லாம் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வச்சிங்கன்னா எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் அவங்க அமெரிக்கா போயிருக்கலாம், சிங்கப்பூர் போயிருக்கலாம், இல்லை சென்னையிலே இருந்திருக்கலாம். ஆனால் இது ஸ்ரீலங்காவுக்கு போனது உங்களால் யோசிக்க முடியாது. ஸ்ரீலங்காவுக்கு யாராவது போவாங்களா? அங்கே என்ன இருக்குது ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற ஒரு ஸ்ரீலங்காவில் போயிட்டு அவர் அங்கே நிற்கிறார் பாருங்கள். இந்த நேரத்தில் இதுதான் நீங்கள் யோசிக்கணும். அவங்க அப்படி தான் எழுதுவாங்க. நான் இந்த மாதிரி நீங்கள் என் வீடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன், நான் சத்தியம் பேசுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை ஆன்மீகவாதிகள் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நீங்கள் நம்புங்க. ஆனால் அது நம்ப கூட சொல்லலை. ஆனால் அது எப்படி நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய வழியில் நடந்துச்சு. ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிட்டு
அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சைத்தான் என்ற ஒரு விஷயமே இல்லை, நமக்குள்ளே ஒரு சைத்தான் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான்னு சொன்னால், அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னால் இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன், எப்போ எப்படி உணர்த்துவேன்? அப்போ அதை நான் யோசிக்கிறேன், இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்னு. அப்படின்னா அந்த காலத்து மக்கள் அந்தந்த காலத்தில் இருந்த மாதிரி அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயமா அதான். ஆனால் நான் இன்னும் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோதான். தொடர்ந்து பாருங்கள்.